ஊருக்கு அவல் பொரி ஓகேங்க. மைசூர்ல பாத்தீங்கன்னா கோயில்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. மெயினா இருக்கிற கலர் பாத்தீங்கன்னா ஒயிட்ல தான் எல்லா கோயிலுமே வந்து கட்டியிருக்காங்க. பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து கிட்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி காத்துட்டு இருக்கு குட்டீஸ் கிச்சன்ல. அது என்னன்றத போய் பாத்துட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பன்னீர் கட்லெட். பன்னீர்னா நம்ம வெஜிடபிள் புலாவ் இந்த மாதிரி ஒரு சில இன்கிரீடியன்ஸ்ல வெஜிடபிள்ஸோட சேர்த்து போடுவோம். இது பன்னீரை மெயினா வச்சு நம்ம கட்லெட் பண்றது. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். பன்னீர், எண்ணெய், முட்டை, பிரெட் கிரம்ஸ், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்க, கொத்தமல்லி, வெங்காயத்தாள், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் பன்னீர், துருவின பன்னீரை இதுல போட்டுக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கிறது, அதை கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயத்தாள், வெங்காயத்தாள் உடம்புக்கு நல்லது. கொத்தமல்லி, கொத்தமல்லி நல்லா பொடியா நறுக்கி வச்சது, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள். பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால இதை கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம வட்டமா இல்லைன்னா ஹார்ட் ஷேப், உங்களுக்கு என்ன ஷேப் வேணும், ரவுண்டோ நீட்டோ இல்லை ஹார்ட் ஷேப்பு, அந்த மாதிரி எந்த ஷேப் வேணா நம்ம வந்து அதை உருட்டி வச்சுக்கலாம். இதை நான் ரவுண்டாவே வச்சிருக்கேன். 2 பண்ணி காட்டுறேன். எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா எல்லாம் ஒன்னா இருக்கும். ஸோ அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறியாச்சு. இதை வந்து நம்ம முட்டை அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதுல தோச்சு அப்போ பிரெட் கிரம்ஸ்ல எடுத்து நம்ம வாணலியில நல்லா ஃப்ரை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வாணலியை ஆன் பண்ணிக்கலாம். இதுல இந்த பிரெட் கிரம்ஸ்ல நல்லா எண்ணெயை கொஞ்சம் ஊத்திப்போம். வாணலி சூடாயிடுச்சு. எண்ணெய் தேவையான அளவு நம்ம ஊத்திக்கலாம். நான் 2 தான் போடுறேன், அதனால இவ்வளவு எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிரெட் கிரம்ஸ்ல தோச்சு வச்சது பன்னீர் கட்லெட்டை எடுத்து நம்ம வைக்கிறோம். பிரெட் கிரம்ஸும் குழந்தைங்களுக்கு நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பன்னீர். நம்ம எப்போதுமே இந்த மாதிரி கட்லெட்லாம் செய்யும் போது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். டீப் ஃப்ரை பண்றது வந்து நிறைய எண்ணெய் இழுக்கும். ஸோ அந்த எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. பெரியவங்களுக்கும் சரி குட்டீஸ்க்கும் சரி, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் தான் நம்ம வந்து இருந்தோம்னா தான் அவங்க ஹெல்தியா வளருவாங்க. ஸோ அது வந்து ஷாலோ ஃப்ரையாவே நான் பண்றேன். ஸோ இதை திருப்பி நம்ம போட போறோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு சைட் டிஷ் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை வேற ஏதாவது சாஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ப்ரோக்ராம்ல ஒரு புது ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது சாந்தி.